தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய விடுதலை போராட்டத்தில் முதலில் உயிரை தியாகம் செய்த மாவீரன் நம்முடைய வீர பெரும்பாட்டன் அழகுமுத்துக்கோன். அவனின் வீரத்தையும் அவனுடைய சிறப்புகளையும் அவருடைய பிறந்த நாளான இன்று அனைவரும் தெரிந்து கொள்வோம். 17ஆம் நூற்றாண்டில் நம்முடைய மாமன்னர் பூலித்தேவன் அவர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து முதலில் வெள்ளையனே வெளியேறு என்று முழக்கத்தை முன்வைத்தார். அதன் பிறகு எட்டயபுர சமஸ்தானத்திற்கு உட்பட்ட கட்டாளங்குளம் மற்றும் மூற்றுமலையை தலைமையமாக கொண்டு தளபதியாக ஆட்சி செய்தவர் நம்முடைய வீர பெரும்பாட்டன் அழகுமுத்துக்கோன். ஒரு முறை எட்டயபுரத்தை நோக்கி கும்பினி படையும் ஆர்கார் நவாப்படையும் மிக பெரிய அளவில் படையை திரட்டி போர் நடத்த வந்தது. அப்பொழுது நம்முடைய வீர பெரும்பாட்டன் அழகுமுத்துக்கோன் தன்னுடைய படை வீரர்களுடன் அந்த கும்பினி படையை எதிர்த்தார். அப்பொழுது தன்னுடைய காலில் குண்டடிப்பட்டாலும் ஏறக்குறைய 3 மணி நேரம் ஓய்வில்லாமல் போரிட்ட ஒரு மரத்தமிழன் நம்முடைய வீர பெரும்பாட்டன் அழகுமுத்துக்கோன். அதன் பிறகு தன்னுடைய இரு கைகளையும் கட்டி இரு கால்களையும் கட்டி பீரங்கி முன்னால் நிறுத்தினார்கள் ஆங்கிலேயர்கள். அவருடன் உட்பட்ட 6 படை தளபதிகள் மற்றும் 248 படை வீரர்கள் உட்பட அனைவரையும் மாறுகை கட்டி அமர்த்தினார்கள் ஆங்கிலேயர்கள். அப்பொழுது ஆங்கிலேய படத்தளபதியான மருதநாயகம் என்ற கான்சாயி அவர்கள் கூறுகிறார்கள், நம்முடைய வீர பெரும்பாட்டன் அழகுமுத்துக்கோனை பார்த்து, நீ எங்களை எதிர்த்து போரிட்டதற்காக எங்களிடம் மன்னிப்பு மட்டும் என்று ஒரு வார்த்தையை கேட்டுவிடு, உன்னை உயிரோடு விட்டு விடுகிறோம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நம்முடைய வீர பெரும்பாட்டன் அழகுமுத்துக்கோன், உன்னிடம் மன்னிப்பு என்று ஒரு வார்த்தை கேட்டு நான் வாழ்வதை விட உன்னுடைய பீரங்கி குண்டுக்கும் துப்பாக்கி குண்டுக்கும் இரையாகவேன். உன்னுடைய துப்பாக்கி குண்டும் உன்னுடைய பீரங்கி குண்டும் என்னுடைய ஆட்டாம் புழுக்கைக்கு சமம் என்று கர்ஜனையோடு முழக்கமிட்ட ஒரு மரத்தமிழன் நம்முடைய வீர பெரும்பாட்டன் அழகுமுத்துக்கோன். அவருடைய வீரத்தை இந்த நாடு முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும், ஒவ்வொரு தலைமுறைக்கும் கடத்த வேண்டும். ஒரு குறிப்பிட்ட இனத்திற்குள்ளும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்குள்ளும் அடக்க வேண்டாம். அவரை பற்றியான சுய சரித்திரம் மற்றும் அவரை பற்றியான செப்பு பட்டயங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் கருத்தில் பதிவிடுகிறேன். அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள். அவருடைய வீரத்தை ஒவ்வொருவரும் போற்றி வணங்குவோம். நன்றி, வணக்கம். நம் விவசாயி போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.